கோயில் வந்து சுமார் 6000 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவில் ஃபுல்லாமே அவங்க வந்து சுமார் 6000 வருஷம் பழமையான கோவில். கோவில் ஃபுல்லாமே குளத்துக்குள்ளே இருக்குது. பெருமாள் குளத்துலேருந்து கிடச்ச பெருமாள். நீங்கள் உதாரணம் பாடியிருக்கீங்க இல்லையா, இன்றைக்கி அந்த இடம் ஃபுல்லாக குளம் தான். 10 கிலோமீட்டர் குளம் இருக்குது. இந்த ஊர் எல்லாமே குளமாக தான் இருக்குது. பெருமாள் குளத்துலேருந்து கிடைக்கிறச்ச ஏரி நாளாச்சு. அதனால் நான்கு ஏரி நாங்குநேரின்னு பேர் வந்தது. அப்படி இயற்கையாக கிடைக்கிற பெருமாளை சுயம்பு சொல்லுவாள். சுயம்புங்கிறது இந்தியாவில் 8 கோவில் உண்டு. நாங்குநேரி, ஸ்ரீரங்கம், ஸ்ரீமூஷ்ணம், திருப்பதி, புஷ்கரம், நைபுஷாரண்யம், பத்ரிகாசம், ஜாலிகிராமம். 4 நாள் 8 நாங்குநேரி வந்து பூலோக வைகுண்டம். வைகுண்டத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்கே 11 பெருமாள் கிடச்சிருக்காரு. 11 பெருமாளும் எங்கே கிடச்சாரோ அங்கே கோயில் கட்டிட்டா. பெருமாள் இருக்கிற இடம் 6000 வருஷ இடம். பெருமாள் 11 பேரும் அமர்ந்த கோலம். இந்த பெருமாள் குளத்துக்குள்ளேருந்து கிடைக்கிறச்சு அவருக்கு லேசாக காயம்பட்டது. காயத்துக்கு மருந்தா 18 வகை மூலிகை கலந்த தைலம் தடவை இந்த காயத்தை சரி பண்ணியிருக்கான். அதற்கு 6000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தைலாபிஷேகம் இன்னைக்கு வரைக்கும் பெருமாளுக்கு டெய்லி நடக்கிறது. மூலவருக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுற ஒரே கோயில் நான் வந்து வேற எந்த கோவிலையும் மூலவருக்கு டெய்லி அபிஷேகம் பண்ண மாட்டான். இது ஊரில் மட்டும்தான் மூலவருக்கு 50 ml தைலம், 3 லிட்டர் நல்லெண்ணெய், பால், தயிர், தேன், எள்ளு, சிக்காப்படி, மற்றபடி 40 குடம் ஜலம் இதை வச்சு பெருமாளுக்கு டெய்லி திருமஞ்சனம் பண்ணுறான். திருமஞ்சனம் பண்ணுற எண்ணெயை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு கணத்தில் விட்டுறாங்க. எண்ணெய் கலர் நம்ம இதுதான் பார்க்க விட்டோம். எண்ணெய் கடத்தில் என்னாவும் எண்ணெய் தண்ணி சேராது. தண்ணியில் வெயில் காஞ்சிரும். பால், தயிர், தேன்லாம் கனமான சொற்களை படைஞ்சிடும். திதிப்பு, புளிப்பு, கசப்பு 3 இருக்கிறதுனால ரியாக்ட் ஆகி ஆயுர்வேதிக் மெடிசனாக மாறிடும். அந்த எண்ணெயை எடுத்து உடம்புல எந்த வியாதி வந்தாலும் பெருமாளை நச்சு தடவினால் கேட்கும். நம்பிக்கையும் பக்தியும் சார்ந்த விஷயம். இந்த கோயில் தனியார் கோவில், உமன் கோயில் கிடையாது, சேலஞ்சு கிடையாது. இந்த பெருமாளை பற்றி நம்மாழ்வார் 10 பாட்டு பாடியிருக்கார். திருவாய்மொழியில் 5ஆபத்தில் 7வது 10 பாட்டு. அதனால் திவிதேசத்தில் 51வது திவிதேசம் இந்த கோயில் வந்து. என் தாயார் சேத்திரலட்சுமி ஸ்ரீவரமங்க தாயார் வந்து திருப்பதிலேருந்து நடப்பிக்கிறான்னு கொடுத்துருக்காங்க. இந்த தாயார் திருப்பதிலேருந்து இருக்காங்க. இதுவாக லேடிஸ் வெளியிலேருந்து தான் வருவாங்க. இங்கேயும் தாயார் திருப்பதிலேருந்து வந்ததுனால தாயாருக்கு தான் ஏற்றம் ஜாஸ்தி. உங்கள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் தாயாரை பிரார்த்தனை பண்ணால் நமக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த பிரார்த்தனை பூர்த்தியாக இருக்கும். இந்த ஊர் நம்பிக்கை. ஸ்வயம்பரத்தில் 1வது திவிதேசம் 51 ஸ்தலம் சுருக்கமாக சொன்னேன். ஏன்னா இப்போ வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடக்குது. 5 மணிக்கு பெருமாள் இடணும். அதுக்குள்ளே நம்ம சேவிக்கணும். எண்ணெய் கிணறு பார்த்துட்டு இந்த எண்ணெய் கிணறு பார்க்கறதுக்கு 5 ரூபா டிக்கெட் உண்டு. நீங்கள் ஒரு 800 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் 30 பேர் இருக்கீங்க, ஒரு 100 ரூபா கொடுங்க. டிக்கெட் மாத்திரம் அதுக்கு ஒரு 20-25 டிக்கெட் வாங்கிப்போம். ஒரு 100 ரூபா கொடுங்க.